பரலோகத்தில் வாழும் இறைவனே, எங்கள் உள்ளங்களை திறந்து உன்னோடு உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வளர நம்மை வழிநடத்தவும். Almighty God who dwells in heaven, open our hearts and guide us to grow as true believers in you. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். Please subscribe to our YouTube channel, like and share. சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், brothers and sisters, நம் வாழ்க்கை பல சோதனைகளால் நிரம்பியுள்ளது. நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், சோகங்கள், பிரச்சனைகள் எப்போதும் நம்மை சுற்றி வருகின்றன. ஆனால் கிறிஸ்துவின் மகிமை மற்றும் நம்பிக்கை நம்மை நிலைத்து வைக்கும். நம்பிக்கை என்பது வெறும் மனதில் கொண்ட ஒரு எண்ணம் அல்ல. அது நமது செயல்கள், வார்த்தைகள், மனநிலை மற்றும் வாழ்வின் நடத்தை மாற்றும் சக்தியாக இருக்க வேண்டும். Our lives are filled with many trials, circumstances beyond our control, sorrows and problems constantly surround us. But the glory of Christ and faith uphold us. Faith is not merely a thought in the mind, it is a power that transforms our actions, words, mindset and way of life. முதலாவது, நம்பிக்கை என்பது நம்மை வழிநடத்தும் ஒளியாகும். Firstly, faith is a guiding light for us. நம் பழைய மனநிலை, பாவங்கள், நெஞ்சுக்குள்ள கவலைகள் நம்மை அடக்க முயல்கின்றன. ஆனால் கிறிஸ்து நம்மை சுதந்திரப்படுத்தினார். நம் உள்ளம், நமது வார்த்தைகள், நமது செயல்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்க வேண்டும். Our old mindset, sins and inner worries try to suppress us, but Christ has set us free. Our hearts, words and actions must all reflect the glory of Christ. இரண்டாவது, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையின் செயல்களில் வெளிப்பட வேண்டும். Secondly, faith must be evident in our life's actions. நாம் உண்மையாக நம்பிக்கையுடன் இருக்கும்போது அது நமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் தெரியும். நம் நடத்தை மற்றவர்களுக்கு சாட்சியமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் கிறிஸ்துவின் வழியில் வழிநடத்தும். When we have true faith, it shows in our words and deeds. Our behavior must be a testimony to others. Faith not only guides us but also leads those around us along Christ's path. மூன்றாவது, நம்பிக்கை என்பது சோதனைகளிலும் நிலைத்திருக்கும் வலிமையாகும். Thirdly, faith is the strength that stands firm even in trials. நம்மை சோதிக்கும் பிரச்சனைகள், நோய்கள், நெருக்கடிகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட நபர் அதை கடந்து செல்ல முடியும். நம்பிக்கை நம்மை நிலைத்து வைக்கும் சக்தியாகும். No matter how great the problems, illnesses or difficulties that test us are, a person with faith can overcome them. Faith is the power that keeps us steadfast. நான்காவது, நம்பிக்கை என்பது மன்னிப்பும் அன்பும் கொண்ட மனநிலை உருவாக்கும். Fourthly, faith cultivates a heart of forgiveness and love. நம்மை தவறாக புரிந்தவர்கள், நம்மை